Hi friends, IPL 2025 மேட்ச் நம்பர் 29 டெல்லி விசஸ் மும்பை மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த ஐபிஎல்லில் அருண் ஜேட்லி ஸ்டேடியமுக்கு யூஸ் பண்ணுறாங்க டெல்லி. ஸோ ஹோமுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைசாக்க தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஆர் மேட்ச்லேயுமே ஜெய்ப்பூரை யூஸ் பண்ணுறாங்க. அது இந்த சீசனில் அந்த கிரவுண்டுமே முதல் முறையாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹோம் மேட்ச்சு ஆர்ஆருக்கு 13 ஏப்ரல் 7:30 மேட்ச்சு. சண்டேவும் டபுள் ஹெட்டர். அதேமாதிரி சாட்டர்டே டபுள் ஹெட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்கட்டும் எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி, செகண்ட் மேட்சாக இருக்கட்டும் எஸ்ஆர்எச் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ், ரெண்டு மேட்ச்சுக்குமே வீடியோ சூப்பராக நான் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். பிச்சையும் சரி, அதேமாதிரி டெலகிராம்லேயும் எந்த பிச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறாங்களோ இதையும் முன்னாடி நான் போஸ்ட்டுன்றது பண்ணியிருந்தேன். எஸ்ஆர்ஹெச் பஞ்சாப் கிங்ஸ் மேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரோட் ட்ராக் பிச், அதாவது பேட்டிங் பிச்சுக்குமே அனலைசிஸ் தனியாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நியூட்ரல் பிச்னாலும் நீங்கள் எப்படி டீம் செட் பண்ணலாம், யார் யார் எடுக்கலான்ற முதற்கொண்டு எல்லாமே ரெண்டு பிச்சுக்குமே சூப்பராக அனலைசிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரோட் ட்ராக் யூஸ் பண்ணால் யார் யாரை லோ பர்சன்டேஜ் பிக்ஸாக நீங்கள் எடுக்கலாம், இல்லை நியூட்ரல் ட்ராக்காக இருந்தால் யார் யாரை எடுக்கலான்ற முதற்கொண்டு ஃபுல்லாக ரெண்டு பிச்சுக்கும் சேர்த்து அனலைசிஸ்ன்றது நான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சும்மா அரைகுறையாக பார்த்துட்டு வந்து சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இந்த வீடியோ வந்து அனலைசிஸ் நல்லா இல்லை அப்படின்னு. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீம்ஸுமே டெமோ டீம்ஸும் நான் காட்டியிருந்தேன். ஸோ இந்த மேட்ச்சுக்கானதை நம்ம பார்த்துடலாம். ஸோ கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 89 மேட்ச்சில் 175+ ஆவரேஜ் ஸ்கோரு. டோட்டல் மேட்ச் 89 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க அருண் ஜேட்லி ஸ்டேடியமில். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இது பிளாக் சாயில் பிச்சு தான் அப்படின்றப்போ பேட்டிங்க்கு ரொம்பவுமே நல்ல ஃபேவரபுளாக இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸுமே விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காங்க. நம்ம பவுலிங் செட்ஸ் பார்க்கலாம். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் 43 டைமும் சேசிங் 46 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோ ஒரு ஹை ஆவரேஜ்ன்றது எதுக்குமே இல்லை, கொஞ்சம் தான் டிஃப்ரென்சஸ்ன்றது இருக்குது. ஸோ டீமை பொறுத்து தான் மேட்ச் வின்னு போகும். டெல்லி தான் இப்போதைக்கு ஹையஸ்ட்டு டஃப் டீமாக இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஹோம்லேயும் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சில் 150 கீழேயும், 23 மேட்ச்சில் 169 வரைக்கும், 22 மேட்ச்சில் 189 வரைக்கும், 22 மேட்ச்சில் 190 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எல்லாமே ஈக்குவலாக தான் போயிருக்கு. ஸோ டீம்ஸை வச்சு தான் ஸ்கோருன்றது, அங்கே ஸ்கோர் போர்டில் எவ்வளோ ரன்ஸ் போடுறாங்க, டீம்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பேட்டிங்கிறத பொறுத்து தான் இந்த பிச்சில் ஸ்கோருன்றது வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 22 மேட்ச்சில் கம்மியாகவும் போயிருக்கு, 23 மேட்ச் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ டெல்லி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எம்ஐயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் இதில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூடயும் தோத்துட்டாங்க. ஹர்திக் பாண்டியா நல்லா ப்ளே பண்ணாங்க. சில பிளேயர்ஸ் வந்து சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச் இந்த ரெண்டு டீம்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படின்றப்ப ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 89 மேட்ச்சில் பேசஸ் 389 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் 208 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பேசஸ்க்கு அதிக விக்கெட் விழுந்திருக்கு பிளாக் சாயலாக இருந்தாலும் ஏர்லியராக ஒரு நல்ல டாப் கிளாஸ் பவுலர்ஸ் விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி டெத்துலேயும் நிறையா விக்கெட்ஸ் விழுகு. ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் மட்டும்தான் விக்கெட்ஸ்ன்றதை பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ குபேரா ஃபேண்டசியை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு சூப்பரான ஆப்பு ஒன் பிளேயர் ஃபேண்டசி. ஸோ மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 பிளேயர் கொண்டா செட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பேட்ஸ்மேன்ஸ்க்கு தனி செட்டு, பவுலர்ஸ்க்கு தனி செட்டு, ஆல்ரவுண்டருக்கும் தனியாக கடைசி அரை மணி நேரத்தில் லைனப் வந்ததுக்கப்புறம் இன்னொரு செட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரட் பிளேயரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டாட்ஸ் வைஸ் போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 பேர்த்தில் அதிக ஸ்டாட்ஸ் இன்றைக்கி யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு அதிக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த வென்யூலையும் சரி, ஹெட் ஹெட்லையும் சரி. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் சேம் ஸ்டாட்ஸ் இருக்குது. அப்போது உங்கள் ஆப்போனண்ட்டு விராட் கோலியோ இல்லை ஃபில் சால்ட்டையோ ரஜத் படிதாரியோ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சஞ்சு சாம்சனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபேவரட் டீம் பிளேயர் வைஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் விராட் கோலியை பிக் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணால் போதும், செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் போதும், சூப்பராக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் 2 பிளேயர் வச்சு நான் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குமே ஆப்ஷன்றது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியோ ப்ரோன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ டியோ ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது விராட் கோலியையும், அதாவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர்ஸ் அந்த மாதிரி. விராட் கோலி, ஹேசல்வுட். ஸோ ஹேசல்வுட் தான் அதிக விக்கெட் எடுப்பார், விராட் கோலி தான் அதிக ரன்கள் எடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சன், சந்தீப் சர்மா இல்லை ஆர்ச்சர், இல்லை ஜெய்ஸ்வால், சந்தீப் சர்மா இல்லை ஆர்ச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பேரை பிக் பண்ணின்றது ப்ளேன்றது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக் பண்ணியிருக்காங்க. லீடர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விராட் கோலியும் ஹேசல்வுட்டையும் பிக் பண்ணியிருக்காரு ஆப்போனண்ட்டு. அப்போது நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சனையும் சந்தீப் சர்மாவையும் ஸ்டாட்ஸ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேஸ் இவங்க 2 பேர் தான். ஸோ நீங்கள் ப்ளேன்றது பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். ஹை ஸ்டாட்ஸ் லோஸ்ட் ஆர்டர் பிளேயர் பார்த்துடலாம். ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க். இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் அவரை எப்படி போட்டு அவுட் பண்ணுறதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ மற்ற பிச்சர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வென்யூவில் ஹோமில் 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு வென்யூவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கூட நல்லா பேட்டிங்கிறது ஆடி இருக்காரு அப்படின்றப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கார். ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் ரிஸ்கியாக ட்ரை பண்ண போகிறேன் கிராண்ட் லீக்னால் நீங்கள் ஸ்டாட்ஸ் நம்பி
போகிறீங்க என்ன மாதிரி அப்படின்னா நீங்கள் ஜாக் ஃப்ரைசன் மெக்கோக்கு இந்த மேட்ச் நம்பி போகலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் வந்து அவங்க ஒரு புது பிளேயரு. ஸோ பவுலர்ஸ்க்கு வந்து எப்படி போகணும்னு தெரியாது. அதனால் லிட்டில் பிட் ஆஃப் கன்ஃபியூஷன்லாம் அவர் அடிக்க விட்டாங்க. பட் இப்போ அவருக்கு எந்த மாதிரி பால்ஸ் போடணும் எல்லாமே வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவரால் ஹிட்டுன்றது பண்ணவே முடியலை. அதுவுமே ஒரு மைனஸ்ன்றது இருக்குது. பட் ஸ்டாட்ஸ் ஹையாக இருக்குது. ஸோ ஃபேப் டபிள்யூஸுக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. வெனியூலையும் சரி ஹெட் டு ஹெட்லையும் சரி. ஸோ ஹெட் டு ஹெட்லையும் சூப்பராக ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அபிஷேக் போரேலுக்கு வந்து ஹெட் டு ஹெட்டில் கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியாக 25. அபிஷேக் போரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆவரேஜும் வெனியூவில் வச்சிருக்காரு. ஸோ டெல்லி பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையலாம் இந்த மேட்ச்சு. ஸோ கேஎல் ராகுலுமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு. ஸோ ஸ்டப்ஸுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. இதில் லோ பொசிஷன் பிளேயர்லாம் பிக் பண்ணிங்க. ஸ்டப்ஸுக்கும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஜாக் ஃப்ரைசனுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அபிஷேக் போரேலுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி லோ பொசிஷன் பிக்ஸ் வந்து ஸ்டாட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் அவங்க கூட. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸில் அதிகபட்சமாக ஸ்டாட்ஸு திலக் வர்மா சூப்பராக ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இந்த வென்யூவில் 50+, ஹெட் டு ஹெட்டில் 30+ வச்சிருக்காரு. ஸோ ஆவரேஜாக ரெண்டையுமே நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40+ ஆவரேஜ்ன்றது வருது ஹெட் டு ஹெட் வென்யூலையும் சேர்த்து. ஸோ ஸ்டார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட சூப்பராக வந்து விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. 6 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 9 விக்கெட்ன்றது பிக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட்ன்றது பிக்ன்றது பண்ணியிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கூட அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. 11 இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும். அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்னிங்ஸில் அந்த மாதிரி வந்து நான் ஆவரேஜ் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆவரேஜில் வந்து விக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ 12 இன்னிங்ஸில் 16 விக்கெட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டுக்கும் மிச்சல் ஸ்டார்க்குக்கும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் 2 பேருக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. பும்ரா 1 விக்கெட் ஆவரேஜ் இந்த வென்யூவில் வச்சிருக்காரு. பட் டெல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே வச்சிருக்காரு. ஸோ 12 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் அந்த மாதிரி வச்சிருக்காரு. பட் வென்யூவில் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது தான் இருக்குது. மோயின் சர்மா ஹெட் டு ஹெட்டில் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 28 மேட்ச்சில் 38 விக்கெட்டுன்றது எடுத்து வச்சிருக்காரு. மோயின் சர்மா ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ வென்யூலுமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. அசுதோஷ் சர்மா மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரே இன்னிங்ஸில் 62 ரன்ன்றது எடுத்திருக்காரு அசுதோஷ் சர்மா. ஸோ இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்லேயும் வென்யூவில் ரெண்டுலேயுமே 30+ ஆவரேஜ்ன்றது வச்சிருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். ஜாக் ஃப்ரைசன் மெக்கர் ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. பட் எகெயின் ஓப்பனர்ஸ்க்கு வந்து ஏர்லியராக விக்கெட்ன்றது அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் விழுகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட்டாக இருக்கட்டும் ஸ்டார்க்காக இருக்கட்டும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக விக்கெட்ன்றது வச்சுருக்காங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வென்யூவில். அப்படி பார்க்குறப்ப ஸ்டார்க்கு ரோஹித் சர்மாவை விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட் ஜாக் ஃப்ரைசன் மெக்காக உடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு ஹை ஸ்டாட்ஸில் இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரைசன் மெக்கா கொஞ்சம் டீசென்ட் ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா ஓப்பனர்ஸ்க்கு வந்து இவங்க ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்னால நிறைய ப்ராப்ளம் வரதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டாட்ஸ் இருக்கிற பிளேயர். ஸோ கண்டிப்பாக ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் ஆகும். இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். திலக் வர்மாவுக்குமே சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ நம்ம செகண்டரி ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு, ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்ப தான் 2 பேருமே அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அபிஷேக் சர்மா அதிக ரன்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறப்ப தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்டாட்ஸ்ன்றதுமே இருக்குது. ஸோ இன்கேஸ் அபிஷேக் சர்மா நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதா நல்லா பண்ணியிருக்காரு. அதேமாதிரி ஹெட் டு ஹெட் வென்யூவில் ஸ்டாட்ஸ் இருக்குன்றப்போ நீங்கள் தாராளமாக அபிஷேக் சர்மாவில் ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ப்ளே பண்ண போகிறாங்க. அப்படின்றப்போ நம்ம இந்த மேட்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேட்சஸ் பற்றி பேசலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாட்டர்டேக்கு 2 வீடியோ சூப்பராக கொடுத்துருந்தேன். நீங்கள் எகெயின் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க நான் என்ன மாதிரி பேசியிருக்கேன், ஏன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ எஸ்ஆர்எஸ் மேட்ச்சுக்கு 2 பிச்சுக்கான அனாலிசிஸையும் சேர்த்து சொல்லியிருந்தேன். 2 பிச்சு எந்த பிச்சு ப்ளே பண்ணால் யார் எடுக்கணுன்றது முதற்கொண்டு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி எல்எஸ்ஜி விசஸ் ஜிடி மேட்சுக்குமே போன எல்எஸ்ஜி விசஸ் எம்ஏ பிச்செல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த மேட்சை பற்றியும் பேசி சூப்பராக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் விக்கெட்டுன்றதும் போச்சு. ஸோ ஓப்பனிங்கில் விக்கெட்டுன்றது அவ்வளோ எடுக்க முடியல. சாய் சுக்மன் கில் சூப்பராக ஆனாங்க. அந்த பக்கம் மார்க்ரம் ரிஷப் பண்ட் தான் வந்தார். ரிஷப் பண்ட் ஃபுல் ஃபார்ம் அவுட்டு கேட்ச்ன்றதை ட்ராப் பண்ணாங்க. ரிஷப் பண்ட்டை நான் கணக்கில் எடுக்க விரும்பலை. ஸோ மிச்சல் மார்க்ஸ் ப்ளே பண்ணலை. மிச்சல் மார்க்ஸ் மேபி ப்ளே பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவங்க ஓப்பனர்ஸுமே அவுட்டுன்றது ஆயிருக்க மாட்டாங்க. மார்க்ரமும் சூப்பராக ஆடினார். ஸோ அதே மாதிரி சாய் கிஷோரை வந்து ஹிட் பண்ண வச்சிட்டாரு நிக்கோலஸ் பூரானா. ஒரு தவறான காம்பினேஷன் பவுலிங்கு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ப்ளே பண்ணுறப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை கொண்டு வரக்கூடாது, அது தவறானது. ரஷீத் கானை கூட மேபி யூஸ் பண்ணியிருக்கலாம். விக்கெட் விழுந்திருக்கும். ரஷீத் கான் தான் விக்கெட் எடுத்தார் நிக்கோலஸ் பூரானா. மற்றபடி சூப்பராக போயிடுச்சு. ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அரைகுறையாக வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எதுவும் சரியாக போகல அப்படின்னு. சூப்பராக சொல்லியிருக்கேன். நானே வந்து ரெண்டு மேட்ச் சூப்பராக சொல்லியிருக்கோன்றத வந்து சொல்லணும்னு வந்துட்டுருக்கேன். கீழே பார்த்தா கமெண்ட்ஸில் என்ன வீடியோ போட்டிருக்கீங்கன்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர். ஸோ என்ன வீடியோ பார்த்தாருன்னு எனக்கும் தெரியல. ஸோ நம்ம இந்த மேட்சை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மோயின் சர்மா வந்து முகேஷ் குமார் இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாருமே எம்ஐ கூட ஹெட் டு ஹெட்டில்
1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொல்லிடுறேன். எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் இருக்கனால நான் வந்து அவங்கள ப்ளேஸ் பண்ணலை. செகண்ட் பவுலிங் பண்ணுறப்ப மோயின் சர்மாவும் முகேஷ் குமாரும் விக்கெட் ஆவரேஜ்ன்றது அதிகமாக எடுத்திருக்காங்க. அதேமாதிரி சேசிங்கில் அசுதோஷ் சர்மா அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. அதேமாதிரி வில் ஜாக்ஸுமே சேசிங் நமந்தீர் நிறைய மேட்ச் வந்து யூஸ் ஆகிருக்கு. நான் சொன்னது செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வில் ஜாக்ஸுமே சேசிங்கில் அதிக ஆவரேஜ்ன்ற வச்சுருக்காரு, ரன் ஆவரேஜ். நமந்தீருமே அதிக ரன் ஆவரேஜ்ன்றதை செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்ப தான் வச்சிருக்காரு. ஸோ தீபக் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுல் பண்ணுறப்ப தான் விக்கெட்ன்றது அதிகமாக பிக் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட செகண்டரி ஸ்டாட்ஸு. ஸோ அப்புறம் மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ப்ராபபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துட்டு அப்படியே மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஜாக் ரசல் மக்கள் ஃபேப் டூ ப்ளஸ் போன மேட்ச் இன்ஜுரி இருந்துச்சு, பெரிய இன்ஜுரி இல்லை. மேபி மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அபிஷேக் பொரேல், கேஎல் ராகுல், த்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோயின் சர்மா, அசுதோஷ் சர்மா, இதுதான் உங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆக இருக்கும். எம்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ரிக்கில்டன், வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தர், தீபக் சகர், ஷான்னர், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், 12th பிளேயராக விக்னேஷ் புதூர். ஸோ இதுதான் உங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆக இருக்கும். இம்பாக்ட் பிளேயரும் மாறிப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கக்கூடிய ஓப்பனர்ஸ்க்கு வந்து பேசர்ஸ்னால ஒரு டாப் கிளாஸ் பேசர்ஸ்னால நிறைய அபாயம்ன்றது இருக்குது. ஸோ ஜாக் பிளேசன் மெக்காக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், டீசென்ட் ஸ்டாட்ஸ்ன்றது இந்த மேட்ச்சில் வச்சுருக்காங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர். ஸோ ரோஹித் சர்மாவுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர்னாலே ஆகாது. ஸோ எஸ்டேலுக்குமே அவுட் ஆனார். அப்போது இன்னுமே டாப் கிளாஸ் ஆனால் மிச்சல் ஸ்டார்க்கு ஃப்ளாப் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. எல்லா மேட்சுமே ஃப்ளாப்ன்றது தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் ஸ்டில் டபுள் ஸ்டார்னால் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 50-50 தான் நான் சொல்லுவேன். ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான் ரோஹித் சர்மா. ஸோ நீங்கள் நிறையா டீம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மிச்சல் ஸ்டார்க் தூக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ஜாக் ரசல் மேக்கர் ஃபுல் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி பவுலர்ஸ் அவருக்கு எப்படி போட்டால் அவுட் ஆவாருன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அருள் ஜெட்லி ஸ்டேடியமில் தான் போன இயர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஹோமில் நல்ல ஆவரேஜ் இருக்குது, 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு கிரவுண்டில். ஸோ அப்படின்றப்ப இவருமே ட்ரெண்ட் போல்ட்டை வந்து தப்பிச்சிட்டா நல்ல கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆட ட்ரை பண்ணார் அப்படின்னா ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாட்ஸுமே அதிகபட்சமாக இருக்குது. இல்லை எகெயின் நான் அடிச்சு தான் ஆட போகிறேன் அப்படின்றப்ப எகெயின் பாட்டம் ஆஃப் த பேட்டில் அடி வாங்கி கேட்ச் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ட்ரெண்ட் போல்ட் ஸ்டம்பை உடைக்கிறதுக்கான சான்ஸுமே அதிகமாக இருக்குது பவர் பிளேயில். ஸோ இவருமே 50-50 பிளேயர் தான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிக்கில்டன் நிறையா மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவில் ஆடினது கிடையாது. ஸோ டெல்லிக்குள்ளேயும் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றதுமே இல்லை, நாட் பிளேடு 8ன்னு இருக்குது. ஸோ ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ், நமந்தீர், ஸோ இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றது ஷான்னர் இவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ்ன்றதே இல்லை. ஸோ நாட் பிளேட் 8 தான் இருக்குது. மித்தவங்களுக்குலாம் ஸ்டாட்ஸ் இருக்குது. சூரியகுமார் யாதவுக்கு இந்த மேட்ச் ரொம்ப லோவான ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ சூரியகுமார் யாதவ் அடிச்சிட்டாருன்னா உடனே கமெண்ட்ஸில் வந்து கேட்காதீங்க. ஸ்டாட்ஸ் எல்லாம் இருக்கிற ஸ்டாட்ஸ் தான் சொல்ல முடியும். நான் ஸ்டாட்ஸ் வைஸ் தான் எந்த மேட்ச்னாலும் நான் போவேன். ஏன்னா ஸ்டாட்ஸ்ன்றது ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் போகலாம். இல்லை நிறையா டீம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காகவும் ஒரு சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்ஸ் வச்சு தான் எடுப்பேன். அதுக்கு ஸ்மால் லீக்கில் சூரியகுமார் யாதவை ட்ராப் பண்ண மாட்டேன். அவ்வளோ ரிஸ்க்குன்றது தேவை கிடையாது. சூரியகுமார் யாதவை ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணுறப்ப நீங்கள் பிக்குன்றது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டாப் கிளாஸ் பிளேயரு. ஸோ பாயிண்ட்ஸ்ன்றது வாங்குறதுக்கான சான்ஸுமே இருக்கும். ரிஸ்க்கு ஸ்மால் லீக்கில் நீங்கள் எடுக்க தேவையில்லை. கிராண்ட் லீக்கில் வந்து நீங்கள் ஸ்டாட்ஸ் வைஸ் ட்ராப் கூட பண்ணிக்கலாம் சூரியகுமார் யாதவை. ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், எகெயின் சூரியகுமார் யாதவ் ஹிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. ஏன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. பட் அவுட் ஆகிட்டார், ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆகிட்டார் ஆர்சிபி கூட. ஸோ நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ திலக் வர்மாவுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி பேட்டில்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. ஃபேப் டூ போன மாதிரி இன்ஜுரி காரணமாக ரொம்ப ஒரு மோசமான அடிக்கணும்னு அவுட் ஆகணுன்ற மாதிரி ப்ளே பண்ணி அவுட் ஆகிட்டார். மேபி நல்லா ஒரு ஃபுல் ஃபிட்டாக வந்தார். போன மேட்ச் தான் ஃபீல்டிங்கில் தான் இன்ஜுரி ஆச்சு. ஸோ ஃபுல் ஃபிட்டாக வந்தார் அப்படின்னா ஃபேப் டூ நல்லா ரன் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் எக்கச்சக்கமாக ஸ்டாட்ஸ்ன்றதுமே இருக்குது. அபிஷேக் பொரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்காக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, மற்ற பிளேயர்ஸை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும். அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் வந்து கேப்டன்ஷிப் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியல. இந்த மேட்ச்சுமே அவ்வளோ ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. விப்ராஜ் நிகம் மேட்ச் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. திக்வேஷ் ரவி போன்ற ஒரு நியூ பிளேயர்ஸ்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. குல்தீப் யாதவுக்குமே இந்த மேட்ச்சு ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றது இருக்குது. பெரிய அளவு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ நான் அதையுமே சொல்கிறேன். ஹை பிளே அதாவது ஸ்டார் பிளேயர்ஸுக்கு ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ குல்தீப் யாதவுக்கு ஸ்டாட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதேமாதிரி சூரியகுமார் யாதவுக்கு மும்பை இந்தியன்ஸில் ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது. ஹர்திக் பாண்டியாவுக்கு கம்மியாக இருக்குது. பட் ஸ்டில் ஹர்திக் பாண்டியா செம ஃபார்மில் இருக்கார். டெத் ஓவர்ஸும் போகிறாரு. விக்கெட் எப்படினாலும் எடுத்து விட்டுறாரு. பேட்டிங்கில் வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா வேணால் நீங்கள் வேணால் சூரியகுமார் யாதவ் வேணால் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட ஸ்ட்ரகிள் பண்ணி அவுட் ஆகிட்டார். ஸ்டாட்ஸ்ன்றது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தப்போ அவுட் ஆகிட்டார். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மேட்ச் ஸ்டாட்ஸ் இல்லாட்டாலும் நான் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து
லோ பர்சன்டேஜ் பிக்ஸு ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல லோ பர்சன்டேஜ் பிக் நான் சொல்லணும்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரைசர் மக்களுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது, அபிஷேக் பொரேலுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது, ஸ்டப்ஸுக்கு சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ விப்ராஜ் நிகம் வந்து எப்போனாலும் விக்கெட் எடுத்துறாரு, ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த 4 பேரை நீங்கள் சூஸ்ன்றது பண்ணிக்கலாம். அசுதோஷ் சர்மா வரைக்கும் பேட்டிங் வருமானது எனக்கு தெரியல, மேபி பார்க்கலாம். ஸோ மிடில் ஓவரில் கேஎல் ராகுல் சூப்பராக ஆடிறாரு ஸ்டாண்டர்டாக. ஒரு நீங்கள் ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸாக எல்லாருமே அவர் தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அவர் வந்து யாருமே ட்ராப்ன்றது பண்ண மாட்டாங்க. ஸ்டாட்ஸ்ன்றதுமே ஓரளவு டீசெண்டாக வச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் சூப்பராக இருக்குது, பட் வென்யூ ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது கேஎல் ராகுலுக்கு. நான் அதையும் சொல்லிடுறேன், கேஎல் ராகுலுக்கு வென்யூ ஸ்டாட்ஸ் கம்மியாக இருக்குது, ஒரு 20+ ஆவரேஜ் தான் இருக்குது. பட் ஹெட் டு ஹெட்டில் வந்து 40+ ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் 40 ஆவரேஜும் வென்யூவில் 20 ஆவரேஜும் இருக்குது. நான் அதேமாதிரி சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த டீமில் லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா ஹை பர்சன்டேஜ் தான் இருப்பார், பட் ஸ்டாட்ஸ்ன்றது சூப்பராக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் கேப்டன் வைஸாக கூட இந்த மேட்ச் ட்ரை பண்ணலாம், திலக் வர்மாவே ட்ரை பண்ணலாம். போன மேட்ச்மே சூப்பராக ஆடினார். சூரியகுமார் யாதவை விட அவர் ஸ்ட்ரகிள் அவுட் ஆகிட்டார், பட் திலக் வர்மா சூப்பராக ப்ளே பண்ணார். ஸோ அவரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமன் திரன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செகண்டரி ஸ்டாட்ஸ் வச்சு சொல்கிறேன். செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ நமன் திரன் நீங்கள் தாராளமாக லோ பர்சன்டேஜ் பிக்காக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ரோஹித் சர்மாவுமே 30+ ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சிருக்காரு. ஸோ லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் பொறுத்த வரைக்கும் யாருமே லோ பர்சன்டேஜ் பிக்ஸே கிடையாது. ஸோ ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா திலக் வர்மா தான் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு 30+ ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ ட்ரெண்ட் போல்ட் சூப்பர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ நீங்கள் ஒய்சியாவோ இல்லை கேப்டனாவோ நிறையா ஜிஎல்ல ட்ரை பண்ண போடுறீங்க, ஜிஎல் டீம் போடுறீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் போல்ட்டை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் நிறையா ப்ளே பண்ணவே இல்லை. வில் ஜாக்ஸு, அதுக்கப்புறம் ரிக்கல்டன், ஷாண்டர்லாம் ப்ளே பண்ணலாம். அதுவும் இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்சை பார்த்துட்டு அடுத்தடுத்த மேட்ச்சில் இன்னுமே பிச் அனலைஸ் சூப்பராக பண்ணலாம், சாட்டர்டே டபுள் ஹெட்டரில் பண்ண மாதிரி. ஸோ இதான் நம்ம அலைன்ஸ். இப்போ நம்ம ஜிஎல் டெமோ டீம்ன்றதையும் பார்த்துடலாம். கேஎல் ராகுல், திலக் வர்மா, ஃபேப் டு பிளஸிஸ், ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ், ஜாக் ஃப்ரைசர் மக்கள், ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, மிச்சல் ஸ்டார்க், பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், மோயின் சர்மா. ஸ்டாட்ஸ் வைஸ் டீம் எடுத்திருக்கேன். கேஎல் ராகுல் கேப்டன், வைஸ் கேப்டன் திலக் வர்மா. ஸோ செகண்ட் டீம் பார்த்துடலாம். செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், ரிக்கல்டன், அபிஷேக் பொரேல். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நான் மட்டும் சொல்லிடுறேன், செகண்டரி ஸ்டாட்ஸ் அவருக்கு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்ப ஆவரேஜ் அதிகமாக வச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஃபேப் டு பிளஸிஸ், ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸ், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், ட்ரெண்ட் போல்ட். ஸோ ட்ரிஸ்டன் ஸ்டாப்ஸை கேப்டனாகவும் ட்ரெண்ட் போல்ட்டை வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட டீம்ஸு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கரெக்டான சேனலில் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது ஐபிஎல் டைமில் நம்மளோட நேம், நம்மளோட சேனல் லோகோவை வச்சு நிறைய ஸ்கேம்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பே டீம்ஸ் தரேன்னு சொல்லி வடக்கன்ஸ் ஏமாத்துறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ சேஃபாக இருங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த 2 லிங்க்கில் எது ஒர்க் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் சேஃபாக. அப்படி இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த அட்ரஸை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். 2K ஃபேன்சின்னு போட்டு கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஆஃப்டர் கடைசி அரை மணி நேரத்தில் மேட்ச் அப்போது உங்களுக்கு லைன் அப்பு, பிளேயிங் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம். டியோக்கான பிக்ஸு, அப்புறம் வந்து மினி ஜிஎல், கிராண்ட் லீக்ஸ்க்கான மாடல் டீமு, மினி ஜிஎல், ஸ்மால் லீக்ஸு, அதே மாதிரி ரியல் 11 இருக்கக்கூடிய ஒப்பீனியன் ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவோம். டெலிகிராமில் நீங்கள் யூஸ்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ ரியல் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ கமெண்ட்ஸும் பண்ணுறீங்க. அப்படின்றப்போ ரியல் 11 ஒரு சூப்பரான ஆப். அதில் வந்து ஒப்பீனியனுக்கு ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன்றது ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரியல் 11 வந்து சூப்பராக அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பு, ஜிஎஸ்டி, டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. சேஃபஸ்ட் ஆப்பும் கூட. ஸோ யூஸ் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ஆப்போட லிங்க்கும் இருக்குது. கிளிக் பண்ணி 2K டெக்ன்ற நம்மளோட ரெஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு போனஸ் தருவாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.